ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசில்லம். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான ரொம்பவே டேஸ்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் அப்பளம்பூ கூட்டு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் கூடவே ஒரு சின்ன சைஸில் உருளைக்கிழங்கு ஒரு 4 சேர்த்துருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட சின்ன சைஸில் இருக்கிறனால நான் ஒரு 4 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஒரு ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். இதையே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த சமயத்தில் நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு பருப்புலாம் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு தோல் எடுத்து திருப்பி அந்த பருப்புலேயே சேர்த்துட்டேன். இப்போ லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மசிச்சா போதும். இப்போது தக்காளிலாம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் காரத்துக்கேற்ப மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நான் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது அதை சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூளோட ரெசிபி நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். இப்போது இதில் நம்ம பருப்பு உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்பளம் பொரிச்சு போடும்போது அந்த அப்பளமே எல்லா தண்ணியும் இழுத்துக்கும், நல்லா திக்காயிடும். அதனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இந்த டைமில் நான் அப்பளம்லாம் பொரிச்சு வச்சுருந்தேன், அதை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 அப்பளம் பொரிச்சு வச்சுருந்தேன், அந்த 10 அப்பளத்தையும் உடச்சி சேர்த்துக்கிறேன்.
இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம எப்பயும் தாளிக்கிற மாதிரி தாளிக்க வேண்டியதான். எண்ணெய், கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், ஒரு 4 பல்லு பூண்டு நசுக்கி சேர்த்துருக்கேன், ஒரு 2 காஞ்ச மிளகா, அப்புறமா கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் சேர்த்துட்டோன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. ரசத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.